யார் தாழ்மையுடன் நொறுங்கிய இருதயத்துடன் என் வார்த்தையை கேட்டு நடுங்குகிறாரோ அவரையே நான் நோக்குகிறேன். எசாயா 66 முதல் 2 வசனங்களை நாம் கேட்க வேண்டும். அதனாலதான் தேவன் தன்னை நேசிப்பவர்களை தண்டிப்பார், சீர்திருத்துவார். இன்னைக்கு நீ கவலையில் இருந்தால் அது தேவனுடைய அன்புக்கான ஒரு அடையாளம். நீ தவறாமல் விழாமல் உன் அடிகள் வழுவாமல் பாதை தவறாமல் இருக்கும்படி அவர் உன்னை வழி நடத்துகிறார் விழிப்புடன். அப்போது உடனே நீ விழிப்பாய், ஐயா நாயனா, நீ இல்லாமல் எனக்கு எந்த அடைக்கலம் இல்லை. நீ யுக யுகங்களுக்கும் அடைக்கலமாக இருக்கிறாய். நீ தலைமுறைகளுக்கு தேவனாக இருக்கிறாய். உன் நீதியை நீ பிள்ளை தலைமுறைக்கும் காட்டுகிறாய். ஆண்டவரே, நான் உம்முடைய பிரார்த்தனையை கேட்கும் தேவன் என்று உம்மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சவால்களிலும் நான் உம்முடைய கிருபையையும் அன்பையும் நம்பியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் தருகின்றன. என் பயங்களையும் கவலைகளையும் உம்மிடம் ஒப்படைத்து உம்முடைய சமாதானத்தை நாடுகிறேன். உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உம்முடைய பாதுகாப்பு